நம்ம திரும்பி திரும்பி ஊழல் 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 ஊழல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்ப பிரமாதமாக சொன்னாங்க, 15 வருஷமாக ஒருத்தர் வேலை பண்ணிகிட்டு இருக்கிறார் அப்படின்னு. அவருக்கு என்ன சம்பளங்கிறது சம்மந்தமாக என்றைக்காவது இந்த ஊழல் பேசக்கூடிய சமூகம் கேள்வி கேட்டிருக்கா? முதல் முறையாக இப்போ தான் 5000 ரூபா வந்து கவுன்சிலருக்கு வேலை பண்ணக்கூடிய இடத்துல சம்பளம்னு ஒரு முடிவுக்கு தமிழ்நாடு வந்து கொடுக்க ஆரம்பிச்சு. 5 வருஷத்துக்கு முன்னாடி கிடையாது இது. இப்போ தான் 5000. அதுவும் வந்து இப்போ மாநகராட்சியாக இருந்தால் 10,000. நான் இப்போ என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு கவுன்சிலரை வந்து எதற்கெல்லாம் ப்ளேம் பண்ணுறீங்க? உங்கள் வீட்டில் தண்ணி வரலன்னா கவுன்சிலர், டாய்லெட் அடைச்சா கவுன்சிலர், ஃப்ளட்டு வந்தால் கவுன்சிலர். 10,000 ரூபாய்க்கு ஒரு வேலை பண்ண முடியுமா? இது எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் இந்த மண்டைக்குள்ளார போகிறதே இல்லை. நீங்கள் வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்தியாவிலே அதிகமாக பொறியியல் கல்லூரிகள் இருக்குது. 1997 இந்தியாவிலேயே முதல் முறையாக இங்கே தான் ஐடி பாலிசி உருவானுச்சு. 2000 இங்கே தான் டைடல் பார்க் உருவானுச்சுன்னா 1979 எம்ஜி ராமச்சந்திரன் ஒரு படிக்காத மனிதர் பியூசியை வந்து இங்கேருந்து தூக்கலான்னு ஒரு முடிவு எடுக்கிறார். அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருந்த பள்ளிக்கூடங்களோட எண்ணிக்கை 4000 சொச்சம். ஆனால் இருந்த காலேஜஸோட எண்ணிக்கை 200க்கு குறைவு. நீங்கள் அப்போ 10th முடிச்சுட்டு 11th எஸ்எஸ்எல்சி முடித்தா பியூசிங்கிறது காலேஜில் போய் பண்ணணும். அதாவது இன்னும் +2 காலேஜில் பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? ட்ராப் அவுட்ஸ். யாரெல்லாம் ட்ராப் அவுட் ஆவா? அதில் மெஜாரிட்டி 99% பெண்கள். அவங்க காலேஜ் போகவே முடியாது. பியூசியை தூக்கிட்டு 10+2ன்னு சொல்லி இந்த +2 வந்து ஸ்கூல்லேயே எழுதுன்னு சொல்லும்போது பள்ளி கல்வியை முடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. இது ஒரு முடிவு. இரண்டாவது முடிவு, அடுத்தது 82 அவர் எடுத்த முடிவு, தனியார் கல்லூரிகள். அதையும் நாம் எப்படி புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கோம்? தனியார்லாம் சம்பாதிச்சு அதில் பேசப்படாத விவரம் ஒன்று இருக்குது. அன்னைய வரைக்கும் தமிழ்நாட்டில் இருந்த பொறியியல் கல்லூரிகளோட எண்ணிக்கை, மருத்துவக் எல்லாமே வந்து ரொம்ப குறைவு. அன்னைக்கு வந்து 1500 கோடி 2000 கோடிக்குள்ளார தான் பட்ஜெட் போட்டு இருந்த காலகட்டம். அவ்வளோ காசு கிடையாது. அப்போ அவர் என்ன யோசிக்கிறாருன்னு சொன்னால், ப்ரைவேட் பிளேயர்ஸை அனுமதிப்போம். அப்படி வந்ததில் பேசப்படாத ஒரு அம்சம் என்னென்னா, 50% சீட்ஸ். உங்கள்கிட்ட 100 சீட் இருக்குன்னா அதில் 50% சீட்ஸை வந்து கவர்மெண்ட் எடுத்துக்கும். அந்த முடிவை எடுத்தார்.